அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அண்ணா விஜயண்ணா, எப்படிண்ணா எப்படி உங்களால் மட்டுமே சாத்தியமா இது? எப்படிண்ணா இவ்வளோ கூலாக, இவ்வளோ ஸ்மார்ட்டாக, இவ்வளோ அழகாக அப்படியே அசால்ட் பண்ணுறீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்க பாருண்ணா இந்த அரசியலை. நீங்கள் வேற லெவல்ண்ணா, நீங்கள் வேற ரகம். ஏன்னா மேலே கிடச்சிருச்சு, மைக் இருக்குது, கேட்கறதுக்கு 4 பேர் இருக்காங்கன்றதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாமல் எதை எப்படி அழகாக டெலிவரி பண்ணணுமோ அதை அழகாகவும் இனிமையாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் அதை அப்படியே கொண்டாந்து சேர்க்குறீங்க பார்த்தியா? அதானா விஜய், அதுதானா நீங்கள். அதனால தானே உங்கள் பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தனா நிற்கிறேன். அதில் விட்டுருவானுங்க. ஆனால் எப்படின்னா இவ்வளோ கீட்னஸாக டான்ஸ்லாம் போடுறீங்க, அப்படியே அழகாக இருக்கீங்க. தளபதிக்காக, எங்கள் அண்ணனுக்காக நாங்களும் உங்கள் கூட களத்தில் நிற்கிறோன்றதுல எங்களுக்கு பெருமை தானே, திருமணா மாஸ்ண்ணே. இப்போ பாருங்களேன், அடுத்தடுத்து வரும் பாருங்களேன், இந்த கேடி கேப் மாதிரி இந்த 200, 300, 400, 500 குவார்டர் கோழி பிரியாணி எல்லாம் நாளைக்கு வந்து கூவும் பாரு. அது நமக்கு கூவுறதில்ல, அதுங்களுக்கே கூவ வேண்டியது. உங்க அண்ணன் இப்படி டான்ஸ் போட்டாரு, உங்க அண்ணன் இப்படி குரலை சொன்னாரு, என்னடா பேசினாரு, அரசியலடா பேசினாரு அப்படி. ஹே, எங்க அண்ணன் ஸ்டேஜில் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மக்களை ஒருத்தராக இருக்கிற அந்த மாதிரி மாணவிகள்லாம் பேச வச்சார் பார்த்தீங்களா? அது சிறப்புங்க, அது சிறப்பு. எந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததும் இல்லை, இனி யாரும் பார்க்க போகிறதும் இல்லை. அதாவது எப்படி அரசியலை கொண்டு போகணுமோ அந்த விதத்தில் அழகாக அவர் கொண்டு போகிறாரு. மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறாங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஒரு தெளிவுப்படையான ஒரு மனுஷன், ஒரு தெளிவான பேச்சோட மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த அரசியல்வாதிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு செயல்பட்டு வராரு. அதன் பிரகாரம் தான் அவர் நடந்துட்டும் இருக்காரு. இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க மக்களே. நன்றி.